தூரத்தில் முரசுகளின் பெரும் முழக்கம் கேட்டது. மனிதர்களின் குரல்கள் ஜெயகோஷம் செய்தன. கோட்டை கதவுகள் திறந்தும் மூடிக்கொள்ளும் சத்தமும் யானைகள் குதிரைகளின் காலடி சத்தமும் எழுந்தன. நந்தினியின் கவனத்தை அந்த சத்தங்கள் கவர்ந்தன என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். காவல் புரிந்த பணிப்பெண் திடுக்கிட்டு எழுந்து சற்று அருகில் வந்து, அம்மா, எஜமான் வந்துவிட்டார் போலிருக்கிறது. எனக்கு தெரியும், நீ உன் இடத்துக்கு போ என்றாள் நந்தினி. பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தனாதிகாரி கோட்டையில் பிரவேசிக்கிறார். சக்கரவர்த்தியின் உடல் நலத்தை விசாரித்துவிட்டு கோட்டை தளபதியை பார்த்து பேசிவிட்டு இங்கே வருவார். வருவதற்குள் நீ போய்விட வேண்டும். ஆழ்வார்க்கடியார் கூறிய செய்தி என்ன என்று வினாவினாள். இளையராணி, அந்த வீர வைஷ்ணவ சிகாமணி தங்களை அவருடைய சகோதரி என்று சொல்லிக் கொண்டார். அது உண்மைதானா? அதை பற்றி நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? இளையராணி, பச்சை கிளியும் கடுவன் குரங்கும் ஒரு தாயின் குழந்தைகள் என்றால் எளிதில் நம்ப முடியுமா? நந்தினி சிரித்துவிட்டு, ஒரு விதத்தில் அவர் சொன்னது உண்மைதான். நாங்கள் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தோம். உடன் பிறந்த தங்கையைப் போலவே என்னிடம் பிரியம் வைத்திருந்தார். பாவம், அவருக்கு பெரும் ஏமாற்றம் அளித்து விட்டேன். அப்படியானால் சரி, ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி, கிருஷ்ண பகவான் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் கண்ணனை மணந்து கொள்ளும் கல்யாண காட்சியை பார்க்க வீர வைஷ்ணவ பக்த கோடிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்களாம். நந்தினி பெருமூச்சு விட்டாள். இன்னும் அவருக்கு அந்த சபலம் நீங்கவில்லை போலிருக்கிறது. நீ அவரை பார்த்தால் எனக்காக இதை சொல்லிவிடு. என்னை அடியோடு மறந்துவிட சொல்லு. ஆண்டாளை போல் பரம பக்தையாக கொஞ்சமும் தகுதியற்றவள் என்று சொல்லு. இளையராணி, நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. எதை ஒப்புக்கொள்ளவில்லை? தாங்கள் ஆண்டாளாக முடியாது என்பதைத்தான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆண்டாள் பக்தி செய்து பாட்டு பாடி அழுது கண்ணீர் விட்டு பூமாலை தொடுத்து சூட்டி இப்படியெல்லாம் செய்து கண்ணனை மணந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் தங்களுக்கு அத்தகைய கஷ்டமே தேவையில்லை. தங்களை கிருஷ்ண பகவான் பார்த்துவிட வேண்டியதுதான். ராதையும் கோபிகா ஸ்திரீகளையும் உடனே கைவிட்டு அவர்கள் வீட்டிருந்த சிம்மாசனத்தில் தங்களை ஏற்றி உட்கார வைத்து விடுவார். ஐயா, நீர் முகஸ்துதி செய்வதில் சாமர்த்தியசாலியா இருக்கிறீர். அது எனக்கு பிடிப்பதே இல்லை. இளையராணி, முகஸ்துதி என்றால் என்ன? முகத்துக்கு நேரே ஒருவரை புகழ்வதுதான். இளையராணி, அப்படியானால் சற்றே நீங்கள் திரும்பி முதுகை காட்டிக் கொண்டு உட்காருங்கள். எதற்காக? முகத்தை பார்க்காமல் முதுகை பார்த்துக் கொண்டு புகழ்ச்சி கூறுவதற்காகத்தான். அதில் ஒன்றும் தவறு இல்லை அல்லவா? நீர் பேச்சில் மிக கெட்டிக்காரராய் இருக்கிறீர். இளையராணி, இப்போது தாங்கள் அல்லவா முகஸ்துதி செய்கிறீர்கள். நீரும் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு முதுகை காட்டுவது தானே? இளையராணி, போர்க்களத்தில் ஆகட்டும் பெண்களிடமாகட்டும் நான் முதுகு காட்டுவது எப்போதும் கிடையாது. தாங்கள் தாராளமாய் என்னை முகஸ்துதி செய்யலாம். இதை கேட்டு நந்தினி கலீர் என்று சிரித்துக் கொண்டே, நீர் மந்திரவாதிதான், சந்தேகமில்லை. நான் இம்மாதிரி வாய்விட்டு சிரித்து வெகு காலம் ஆகிவிட்டது. உம்முடைய பெயர் என்னவென்று இன்னமும் சொல்லவில்லையே. என் சொந்த பெயர் வந்தியத்தேவன். பட்ட பெயர் வல்லவரையன். பழைய புகழ்பெற்ற வானாதி ராஜர் குலத்தில் வந்தவன். இப்போது உங்கள் ராஜ்யம் மேலே ஆகாசம், கீழே பூமி. இப்போது நான் சகல பூமண்டலத்துக்கும் ஏக சக்கராதிபதி. நந்தினி சிறிது நேரம் வல்லவரையனை ஏறத்தாழ பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்படி ஒன்றும் நடக்காத காரியமில்லை. உம்முடைய பூர்வீக ராஜ்யத்தை நீர் திரும்பவும் பெறலாம். அது எப்படி சாத்தியம்? புலியின் வயிற்றுக்குள்ளே போனது திரும்பவும் வருமா? சோழ சாம்ராஜ்யத்தில் சேர்ந்த அரசு திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும்படி செய்ய என்னால் முடியும். இளையராணி, வேண்டாம். ராஜ்யம் ஆளும் ஆசை எனக்கு எப்போதும் கிடையாது. கொஞ்சம் இருந்ததும் இன்றைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்த பிறகு அடியோடு போய்விட்டது. இம்மாதிரி பிறர் கையை எதிர்பார்த்து சக்கரவர்த்தியாய் இருப்பதை காட்டிலும் மறுநாள் உணவு எங்கே கிடைக்கும் என்று தெரியாத சுதந்திர மனிதராய் இருப்பது மேல். என்னுடைய கருத்தும் அதுதான் என்றாள் நந்தினி. பிறகு ஏதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டவள் போல், சின்ன பழுவேட்டரையரின் நாட்கள் உம்மை எதற்காக தேடுகிறார்கள்? தங்களுடைய பணிப்பெண்ணை போல் அவருக்கும் என் பேரில் சந்தேகம் உண்டாகிவிட்டது. என்ன சந்தேகம்? பனிமர முத்திரை மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று. நந்தினியின் முகத்தில் பயத்தின் சிறிய சாயல் தென்பட்டது. மோதிரம் எங்கே என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டாள். இதோ இருக்கிறது. இளையராணி, லேசில் அதை போக்கடித்து விடுவேனா என்று கூறிக்கொண்டே மோதிரத்தை எடுத்து காட்டினான். இது உம்மிடம் இருப்பது அவருக்கு எப்படி தெரிந்தது? சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் நெடு நாளாக இருந்தது. அதற்கு இந்த முத்திரை மோதிரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டே. பார்த்து முடிந்த பிறகு இந்த மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று கோட்டை தளபதி கேட்டார். நீர் என்ன சொன்னீர் என்று நந்தினி வினாவிய குரலில் திகில் தெரிந்தது. இளையராணி, தங்கள் பெயரை சொல்லவில்லை. பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர் மாளிகையில் கொடுத்தார் என்று சொன்னேன். நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவள் முகத்திலும் குரலிலும் இருந்த திகில் நீங்கியது. நீர் சொன்னதை அவர் நம்பினாரா? முழுதும் நம்பியதாக தெரியவில்லை. அதனால் தானே என்னை பின்தொடரும்படி ஆட்களை விட்டிருக்க வேண்டும். தமையனார் திரும்பி வந்ததும் என்னை அவர் முன்னால் நிறுத்தி உண்மையை அறிய எண்ணியிருக்கலாம். நந்தினி புன்னகை புரிந்து, பெரிய பழுவேட்டரையரிடம் நீர் பயப்பட வேண்டாம். அவர் உண்மை கடித்து தின்று விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இளையராணி, தனாதிகாரியின் பேரில் தங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு என்பது உலகம் அறிந்த செய்தி. ஆனால் எனக்கு வெளியில் அவசர காரியம் இருக்கிறது. ஆகையினால் தான் தப்பி செல்ல தங்கள் உதவியை கோருகிறேன். அப்படி என்ன அவசர வேலை இருக்கிறது? எத்தனையோ இருக்கிறது. உதாரணமாக ஆழ்வார்க்கடியாரை பார்த்து தங்கள் மறுமொழியை சொல்ல வேண்டும். சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நீர் ஏன் அவ்வளவு ஆவல் கொண்டிருந்தீர்? உலக பிரசித்தி பெற்ற அந்த சுந்தர மன்னரை பார்க்க நான் விரும்பியதில் வியப்பென்ன? வீரத்திலும் அழகிலும் மிகுந்த இத்தகைய கலியுக மன்மதனை பார்க்க வேண்டும் என்று எனக்கு வெகு நாளாக ஆசையா இருந்தது. ஆமாம், சக்கரவர்த்திக்கு தம்முடைய அழகை பற்றி ரொம்ப பெருமைதான். அவருடைய செல்வகுமாரிக்கு அதைவிட கர்வம். செல்வகுமாரியா? யாரை சொல்கிறீர்கள்? பழையாறையில் இருக்கிறாளே ஒரு அகம்பாவம் பிடித்த கர்வி, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவியைத்தான் சொல்கிறேன். இத்தனை நேரமும் ஒய்யாரமாக சாய்ந்து படுத்திருந்த நந்தினி திடீரென்று எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். வல்லவரையா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஒப்புக்கொள்வீரா? சொல்லுங்கள் இளையராணி. நீரும் நானும் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டியது, நான் உமக்கு உதவி செய்ய வேண்டியது. என்ன சொல்கிறீர்? இளையராணி, தாங்கள் சோழ மகாராஜ்யத்தில் சர்வ சக்தி வாய்ந்த தனாதிகாரியின் ராணி. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். நானோ ஒரு செல்வாக்கும் இல்லாதவன். தங்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவி
செய்ய முடியும்? அவன் உள்ளத்திலிருந்து பேசுகிறானா, உதட்டிலிருந்து பேசுகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பிய நந்தினி தன் கூறிய விழிகளை அவன் மீது செலுத்தினாள். வந்தியத்தேவன் அதற்கு சிறிதும் கலங்காமல் நின்றான். எனக்கு ரகசியமான பணியாள் ஒருவர் தேவையா இருக்கிறது. இந்த அரண்மனையில் உமக்கு வேலை வாங்கி கொடுத்தால் ஒப்புக்கொள்வீரா? இந்த மாதிரி வேலையை இன்னொரு மாதரசிக்கு செய்வதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன். அவள் வேண்டாம் என்று நிராகரித்தால் தங்களிடம் வருகிறேன். அது யார் அவள்? என்னோடு போட்டிக்கு வருகிறவள் இளையராணி. சற்று முன் மிக பிரியத்தோடு பேசினீர்களே, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவிதான். பொய், அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னை வேடிக்கை செய்ய பார்க்கிறீர். இளையராணி, இந்த ஓலையை ஏற்கனவே பலர் திருடி பார்த்து விட்டார்கள். ஆகையால் தாங்களும் இதை பார்ப்பதினால் மோசம் ஒன்றும் வந்துவிடாது என்று சொல்லிக்கொண்டே ஆதித்த கரிகாலர் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை எடுத்து நீட்டினான். நந்தினி ஓலையை விளக்கின் அடியில் பிடித்துக் கொண்டு படித்தாள். படித்து முடித்த போது அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல் சுடர் நாகத்தின் வாயிலிருந்து வரும் பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது. அவனை அறியாமல் அவன் உடம்பு நடுங்கியது. நந்தினி கம்பீர பாவனையுடன் வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா வல்லவரையரே, நீர் இந்த கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச் செல்ல எண்ணுகிறீர் அல்லவா? ஆம் இளையராணி, அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன். ஒரு நிபந்தனையின் பேரில் தான் உம்மை தப்பித்துவிட நான் உதவி செய்வேன். இளையராணி, நிபந்தனையை சொல்லுங்கள். இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை மறுபடியும் என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? இளையராணி, மிக அபாயமான நிபந்தனை போடுகிறீர்கள். அபாயத்துக்கு அஞ்சாதவர் என்று சற்று முன்னால் பெருமை அடித்துக் கொண்டீரே. இளையராணி, அபாயத்துக்கு துணிவது என்றால் அதற்கு தகுந்த பரிசு கிட்ட வேண்டும் அல்லவா? பரிசா வேண்டும். நீர் கனவிலும் அடைய கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும். சோழ சாம்ராஜ்யத்தில் இன்று சர்வசக்தி வாய்ந்தவராய் விளங்கும் பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்காக தவம் கிடக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்கு கிடைக்கும். அச்சமயம் அவனுக்கு துணை செய்ய வந்ததை போல் அருகிலுள்ள தோட்டத்திலிருந்து ஆந்தையின் கடூரமான குரல் கேட்டது. அந்த குரல் 3 தடவை கேட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. நந்தினி தோட்டத்தில் ஆந்தை குரல் வந்த இடத்தை நோக்கி நிஜ மந்திரவாதியே வந்துவிட்டான். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, அவன் எனக்கு இனி தேவையில்லை. ஆனாலும் 2 வார்த்தை அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். ஒருவேளை உம்மை தப்பித்து விடுவதற்கும் அவன் உபயோகமாயிருக்கலாம். சற்று நேரம் நீர் அதோ அந்த பக்கம் போய் இருட்டில் மறைந்து நில்லும் என்று முன்னால் அவளுடைய பணிப்பெண் போன திசைக்கு நேர் எதிர் திசையை காட்டினாள். லதா மண்டபத்தின் வாசலின் அருகில் நின்று நந்தினி 3 தடவை கையை தட்டினாள். கொடிகளை விலக்கிக் கொண்டு மரம் ஒன்றின் பின்னால் இருந்து மந்திரவாதி வெளியே வந்தான். மந்திரவாதி என்பவன் பாண்டிய ஆபத்துதவிகளில் ஒருவன். திருப்புறம்பயம் பள்ளிப்படையின் அருகில் நள்ளிரவில் கூடியிருந்த மனிதர்களில் ஒருவன் இவன். பையிலிருந்து பொன் நாணயங்களை கலக்கலவென்று கொட்டியவன். ஆழ்வார்க்கடியானை கண்ட இடத்தில் உடனே கொன்று விடுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய ரவிதாசன் தான் இந்த மந்திரவாதி. நந்தினி தன்னுடைய புஷ்ப பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் அழகிய முகத்தில் இப்போது அமைதி குடிக்கொண்டிருந்தது. வரும்போதே ரவிதாசனின் முகத்தில் கோபம் கொதித்தது. மலர் படுக்கையில் சாந்த வடிவமாய் அமர்ந்திருந்த நந்தினியை கண்டதும் அவனுடைய பூனை கண்கள் வெறி கனல் வீசின. பஞ்சனையின் எதிரில் கிடந்த பலகையில் உட்கார்ந்து கொண்டு சில மந்திரங்களை சொன்னான். போதும் நிறுத்து. பணிப்பெண் வாசற்படியில் உட்கார்ந்தபடி தூங்கி தொலைத்து விட்டால் போலிருக்கிறது. சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல். அவர் கோட்டைக்குள் வந்துவிட்டார் என்றாள் நந்தினி. அடி பாதகி என்று ரவிதாசன் கூறியது நாகப்பாம்பு சீறுவது போல் தோன்றியது. யாரை சொன்னாய் என்று நந்தினி சாந்தமாகவே கேட்டாள். நன்றி கெட்ட நந்தினியைத்தான், பழுவூர் இளையராணியைத்தான், உன்னைத்தான் என்று ரவிதாசன் தன் ஒரு கை விரலால் அவளை சுட்டிக்காட்டினான். நந்தினி மௌனமாயிருந்தாள். நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. அவற்றை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பழைய கதை இப்போது எதற்கு என்றா கேட்கிறாய்? சொல்கிறேன். முதலில் ஞாபகப்படுத்திவிட்டு பிற்பாடு சொல்கிறேன். அவனை தடுப்பதில் பயனில்லை என்று கருதியவளைப் போல் நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். 3 வருடத்துக்கு முன்னால் எங்கள் மன்னர் வீரபாண்டியர் மரணம் அடைந்தார். எங்கள் மன்னர் வீரபாண்டியன் மரணத்திற்கு நீயும் ஒரு காரணம் என்று நானும் என்னை சார்ந்தவர்களும் எண்ணினோம். ஆகையால் அவரை எரிக்கும் சிதையில் போட உன்னை கை கால்களை கட்டி தூக்கி வந்தோம். முதலில் எங்கள் மன்னனின் ஈமச் சடங்கை நடத்தி எரியும் நெருப்பின் மீது சோழ குலத்தை வேரோடு அழிப்போம் என்று சபதம் ஏற்றோம். அனைவரும் சபதம் கூறி முடிந்த பிறகு உன்னை நெருங்கினார்கள். அதுவரை சும்மா இருந்தவள் கட்டியிருந்த உன் கைகளால் ஏதோ சைகை செய்ய முயன்றாய். அவர்களில் ஒருவன், இவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் என்றான். பழைய கதையாக இருக்கும், தூக்கி சிதையில் போடு என்றான் இன்னொருவன். தீயில் போடுவதற்கு முன்னால் என்னத்தான் சொல்கிறாள் கேட்டுவிடலாம், வாயிலிருந்து துணியை எடு என்றான் மற்றொருவன். அவனே அவர்களுக்கு தலைவன் ஆனபடியால் உன் வாயிலிருந்த துணியை எடுத்தார்கள். நீ அப்போது என்ன சொன்னாய் நினைவிருக்கிறதா என்று ரவிதாசன் கேட்டுவிட்டு நிறுத்தினான். நந்தினி மறுமொழி சொல்லவும் இல்லை, அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. நெஞ்சில் குடிக்கொண்டிருந்த அருவருப்பும் உறுதியும் அவள் முகத்தோற்றம் காட்டியது. அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் ததும்பி நின்றன. நீ பேச மாட்டேன் என்கிறாய், வேண்டாம், அதையும் நானே சொல்லிவிடுகிறேன். அந்த மனிதர்களைப் போலவே நீயும் பழிவாங்க போவதாக சொன்னாய். பழிவாங்குவதற்கு அவர்களை காட்டிலும் உனக்கே அதிக காரணம் உண்டு என்று சத்தியம் செய்தாய். உன்னுடைய அழகையும் மதியையும் அதற்கே பயன்படுத்துவதாக கூறினாய். அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி புரிவதாகவும் சொன்னாய். சபதத்தை நிறைவேற்றியதும் நீயே உன் உயிரை விட்டுவிட தீர்மானித்திருப்பதாகவும் ஆணையிட்டு சொன்னாய். உன்னை மற்றவர்கள் நம்பவில்லை, ஆனால் நான் நம்பினேன். நம்பி உன்னை தீயில் போட்டு விடாமல் தடுத்தேன். உயிரையும் தப்பிவித்தேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு மேலும் ரவிதாசன் பேச தொடங்கினான். அப்போது பெரிய பழுவேட்டரையர் ஒரு படையுடன் நம்மை நோக்கி வந்தார். நாங்கள் அனைவரும் மனசோர்வில் இருந்தபடியால் அவர்களை எதிர்த்து போரிடாமல் அங்கிருந்த புதர்களிலே பதுங்கிக் கொண்டோம். ஆனால் நீ அவருக்கு முன்னால் தைரியமாக நின்றாய். அந்த கிழட்டு பழுவேட்டரையரும் உன் அழகில் மயங்கி உன்னை தூக்கி சென்று விட்டார். என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் நான் ஏமாந்து விட்டதாக என்னை இடித்து கூறினார்கள். நான் உன்னை விடவில்லை. எப்படியோ ஒரு நாள் உன்னை தனியே
பிடித்துக் கொண்டேன். துரோகியாகிய உன்னை கத்தியால் குத்தி கொன்றுவிட எண்ணினேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டாய். நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக கூறினாய். இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வதாக சத்தியம் செய்தாய். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினான் ரவிதாசன். என் நெஞ்சில் அவ்வளவும் தீயினால் எழுதியது போல் எழுதி வைத்திருக்கிறதே. இதெல்லாம் உண்மைதான். யார் இல்லை என்றார்கள்? எதற்காக திருப்பி திருப்பி சொல்கிறாய்? இப்போது நீ வந்த காரியத்தை சொல்லு என்றாள் நந்தினி. இல்லை, உனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். பழுவூர் அரண்மனையின் சுகபோகத்தில் உன் சபதத்தை மறந்துவிட்டாய் என்று கோபமாக கூறினான் ரவிதாசன். நான் இன்று வரப்போவதாக முன்னதாக சொல்லி அனுப்பியிருந்தும் வழக்கமான இடத்துக்கு உன் பணிப்பெண்ணை ஏன் அனுப்பி வைக்கவில்லை? அனுப்பி வைத்துத்தான் இருந்தேன். உனக்கு வைத்திருந்த ஏணியில் இன்னொருவன் ஏறி வந்துவிட்டான். அந்த மூடப்பெண் அவனை நீ தான் என்று எண்ணி அழைத்துக் கொண்டு வந்துவிட்டாள். அது என்னுடைய குற்றமா? யாருடைய குற்றமா இருந்தால் என்ன? ஒரு கணத்தில் என் உயிருக்கு ஆபத்து வருவதா இருந்தது. அந்த வாலிபனை தேடி வந்த கோட்டை காவலர் என்னை பிடித்துக் கொள்ள இருந்தார்கள். இந்த அரண்மனைக்கு பக்கத்து காட்டில் உள்ள குளத்தில் மூச்சு திணறும் வரையில் மூழ்கி இருந்தேன். அவர்கள் போன பிறகு தப்பித்து வந்தேன். சொட்ட சொட்ட நனைந்து வந்தேன். உனக்கு அது வேண்டியதுதான். என்னை சந்தேகித்த பாவத்தை அந்த முழுக்கினால் கழுவி கொண்டாய். என்னிடம் கூட நீ கொடுக்காத உன் முத்திரை மோதிரத்தை அவனிடம் ஏன் கொடுத்தாய்? அவனை இவ்விடம் வருவித்து பேசுவதற்காகவே கொடுத்தேன். இப்போது அம்மோதிரத்தை அவனிடமிருந்து வாங்கிவிட போகிறேன். எதற்காக அவனை வருவித்தாய்? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சலாபம் செய்து கொண்டிருந்தாய்? ஒரு முக்கியமான லாபத்தை கருதியே அவனுடன் சலாபம் செய்து கொண்டிருந்தேன். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவனால் பெரிய அனுகூலம் ஏற்படும். அடி பாதகி, கடைசியில் உன் பெண் புத்தியை காட்டிவிட்டாயா? யாரோ முன்பின் தெரியாத வாலிபனிடம் நமது ரகசியத்தை வீணாக ஏன் பதறுகிறாய்? நான் ஒன்றும் அவனிடம் சொல்லிவிடவில்லை. அவனிடம் இருந்து தான் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டாய்? இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறையில் உள்ள பெண் புலிக்கு கொண்டு போகிறான். அந்த ஓலையை என்னிடமும் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீ வந்துவிட்டாய். ஓலை மாயிற்று, எழுத்தாணியும் ஆயிற்று. இதனால் நமக்கென்ன உபயோகம்? உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான். புலிக்குலத்தை அடியோடு அழிப்பது என்று நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்த சோழ ராஜ்யத்தை ஆளுவது யார் என்று எண்ணியிருக்கிறாய்? பலமிழந்து செயலிழந்து நோய் படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, உன்னை ராணியாக பெறும் பாக்கியம் பெற்ற தனாதிகாரி பழுவேட்டரையர் தான். இது உலகம் அறிந்த செய்தியாயிற்றே. அதுவும் தவறு. உலகம் அப்படி எண்ணுகிறது. இந்த கிழவரும் அப்படி எண்ணியே ஏமாந்து போகிறார். நீயும் அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறாய். உண்மையில் பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டி தான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள் இருந்தபடி அந்த கர்வக்காரி எல்லாரையும் ஆட்டி வைக்க பார்க்கிறாள். அவளுடைய பலத்தை நான் அடக்குவேன். அதற்காகவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்த போகிறேன். ரவிதாசனுடைய முகத்தில் வியப்பும் மரியாதைக்குரிய அறிகுறிகளும் தென்பட்டன. நீ பெரிய கைகாரித்தான், சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் உண்மை என்று என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்புவது? அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன். நீயே அவனை சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போ. கண்ணை கட்டி அழைத்துக் கொண்டு போ. பழையாறைக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்துக் கொண்டு வா. அவன் தப்பித்துக் கொள்ள பார்த்தாலும், உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு. வேண்டாம் வேண்டாம், நீயும் அவனும் எப்படியாவது போங்கள். அவனை சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் கோட்டைக்குள் இப்போது தேடுகிறார்கள். வெளியிலும் சீக்கிரத்தில் தேடப் போகிறார்கள். அவனோடு சேர்ந்து போனால் எனக்கும் ஆபத்து வரும். நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லு. வந்த காரியம் என்னவென்று நீ இன்னமும் தெரிவிக்கவில்லையே. காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது. இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்பவும் கஷ்டம். அங்கே வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? இன்னும் பொன் வேண்டுமா? உங்களுடைய பொன்னாசைக்கு எல்லையே கிடையாதா? பொன் எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு அல்ல, எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தான். பின் எதற்காக உன்னை இங்கு விட்டு வைத்திருக்கிறோம்? இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் நாணயத்தினால் பயனில்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது. இதை சொல்வதற்கு ஏன் இத்தனை நேரம்? நீ கேட்பதற்கு முன்பே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நந்தினி கூறி தான் இருந்த பஞ்சனையின் அடியில் குனிந்தாள். ஒரு பையை எடுத்து ரவிதாசனின் கையில் கொடுத்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ. அவர் வரும் நேரமாகிவிட்டது. ரவிதாசன் பையை வாங்கி கொண்டு புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு, அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய்விடு. அப்புறம் அவன் வேறு பாதையில் போகட்டும். சுரங்க வழியை அவனுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று இருண்ட மாளிகை பக்கம் பார்த்தாள். அங்கே ஒன்றும் தெரியவில்லை. விரல்களினால் சைகை செய்தாள். லேசாக கையை தட்டினாள். ஒன்றிலும் பலனில்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டப பாதை வழியாக சிறிது தூரம் சென்றார்கள். அந்த பிரமாண்டமான இருள் மாளிகையில் அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலை நெருங்கினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. சுற்றும் முற்றும் நாலாபுரத்திலும் அவனை காணவில்லை.